நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மே 18ஆம் தேதி கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த 2025ஆம் ஆண்டு கிரக பயிற்சிகள், அதாவது முக்கியமான ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள். ஸோ இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான், அதாவது மனோகாரகனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சியோடு வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதாவது நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை போராட்ட குணத்தோடு போராட்டங்களோடையுமே வாழ்ந்து சாதிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதே சொல்லலாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா விஷயமும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ எப்படியெல்லாமோ வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிக்கணும். நிறைய விஷயங்கள், அதாவது மற்றவங்க முன்னாடி யாரெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக பேசுனாங்க, யாரெல்லாம் வந்து நம்மளை ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகள் அனைத்துமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு நானே ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. நான் இருக்க வேண்டிய லெவலே வேறுங்க, ஆனால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், என்னுடைய அட்வைஸ் கேட்குறதுனாவே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். கடந்த சில வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட அட்வைஸை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த நிலை என்னுடைய எதிரிக்குமே வரக்கூடாதுங்க. எல்லாமே மாறிடுச்சு. அதாவது பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி எனக்கு முன்னாடி நின்று எனக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றிக்கணும். மற்றவங்க யாரெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போராட்டமெல்லாம் எப்போ தான் வெற்றியை நோக்கி போகும் அப்படிங்கிறதே தெரியலைங்க. எந்த விஷயத்திலிருந்துமே மாற்றங்கள் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது. இந்த மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான சூழல் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது புதிய மாற்றம் வந்துடாதா, புதிய முன்னேற்றம் காண மாட்டோமோ அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் வருடம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வர போகுதுங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில முயற்சிகள் அப்படிங்கிறது தடைகள் எல்லாமே அகலப்போகுதுங்க. நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணுவோம், ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சிட்டு இருந்தேங்க. ஆனால் நான் வந்த வேகத்துக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேங்க. மற்றவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய வேலையை வந்து நானே செஞ்சிட்டு இருந்தாலுமே எனக்கு உண்டான சில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கல, பேசாமல் வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமா, போகிற இடத்துலையாவது எனக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குமா, என்னுடைய திறமைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப பயன்படுத்திக்காங்க, அந்த திறமைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. வேலை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையும் இவர்கிட்ட கொடுத்தா நல்லா செய்வான்னு சொல்லுவாங்க, சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. மற்றவங்க 2 மணி நேரத்தில் செய்கிற வேலையை இவர் 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டானபடி சில முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. இந்த சூழ்நிலை மாறுமா, புதுசாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். புதிய வேலை கிடைக்குமா, அல்லது இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. அதே போல் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும்.
அதே நேரத்தில் ஒரு தொழிலை தொடங்கிட்டு இருக்கேங்க, ஒரு தொழிலை ஏற்று நடத்திட்டு இருக்கேன், அந்த தொழிலில் வந்து நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த காம்படிட்டர்ஸ் மத்தியில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி என் பிஸ்னஸ் ஓரளவு கொண்டு போகிறதே பெரிய விஷயம். ஆனால் அதில் எந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதே இல்லைங்க. தொழிலை அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ணவே முடியல. எப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இன்னும் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கேங்க. அது எதுவுமே சக்ஸஸ் ஆகவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலப்போகுதுங்க. உங்கள் தொழில் அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். புதிய தொழிலை தொடங்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. காம்படிட்டர்ஸ் மத்தியில் உங்களுடைய பிஸ்னஸ் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, உங்களுடைய விடாமுயற்சிகளை வந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பூர்த்தி அப்படிங்கிறது ஆகும். அது நிறைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. கடன் சுமைகள் இருந்துகிட்ருக்குங்க. அந்த கடன் நான் அடைச்சா மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக ஒரு தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அந்த கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். தந்தை வழி, அதாவது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் அந்த வந்து சொத்தில் தேவையில்லாத வில்லங்கங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, உங்களுடைய பங்காளிகளாக இருக்கட்டும், உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்க மூலமாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. அந்த வழக்குகள்லேயும் அந்த கோர்ட்டு கேஸில் நீங்கள் வந்து அதாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்கள் கடனை கண்டிப்பாக திரும்ப அடைக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது, யார் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடனை கண்டிப்பாக அடைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டேங்க, அது எதுவுமே வந்து மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு அதாவது கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. திருமணமான நபர்கள் வந்து அதாவது திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத சில சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு, கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம், விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும், ஒரு புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே போல் சொத்து பத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். ரொம்ப நாளாக வந்து ஒரு வண்டி வச்சிட்ருக்கேன், ஒரு கார் வச்சிட்ருக்கேங்க, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஒரு புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு விதத்தில் செலவு மட்டும்தாங்க அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வண்டி, அதாவது உங்களுடைய பழைய வாகனங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதிய வண்டி வாகனங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஸோ நீண்ட நாட்களாக வந்து இருக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட சில பாக்கிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விளக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பயிற்சி ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தால் உடனுக்குடனே அதுக்கு உண்டான வைத்தியம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். பெரிய பெரிய மகான்களையும் யோகிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களிலே நடக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. அண்ணன் தம்பிங்களோடையும் சரி, அப்பா அம்மா கூடயும் சரி, சொந்த பந்தங்கள் கூட இருந்து வந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலகட்டமாக உருவாக போகுதுங்க. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியும், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. புதிய கல்விகளை தொடங்குவதற்கான காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்க, யாரெல்லாம் வந்து உங்களை ரொம்ப மட்டமாக பேசுனாங்க, எதுக்குமே நீங்கள் லாய்க்கு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் எல்லா விஷயத்தையும் செய்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே நேரத்தில்
இந்த தனம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய பேர்த்துட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட்ஸ் நிறைய டைம் ஃபெயிலியர் ஆனதுனால உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை, அதாவது உங்கள் மேலே இருந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கும். இந்த காலகட்டங்களில் யாருக்கு எந்தெந்த வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை காப்பாற்றி உங்கள் வாக்குறுதியை கண்டிப்பாக இவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பேரு புகழ் அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை மீண்டும் சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தீங்களோ அந்த விஷயங்களும் உங்களை தொந்தரவு செய்வதற்கான சில வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நிதானத்தோடு செயல்படணும். வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.